சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு தான் இந்த நாட்டின் மீது அக்கறை இருக்கும், இந்த நாட்டின் மீது அன்பு இருக்கும், பாசம் இருக்கும் இந்த மக்கள் மீது. இதுதான் அந்த படத்தினுடைய கதை. இதே கதை தான் ஜென்டில்மேன்லையும் எடுத்திருக்காரு சங்கர். முதல்வன் படம் அதுதான், இந்தியன் படம் அதுதான், ஆக மொத்தம் எல்லாமே அதுதான். ஆனால் இப்போ இந்த படம் 5.5 வருடம் பூஜை போட்டு இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு. என்ன பிரச்சனைனா, சங்கரை பொறுத்தவரை சங்கர் ஒரு பெரிய கார்ப்பரேட்டு டைரக்டர். ஒரு நிறுவனத்தையே ஆரம்பித்து அரசுக்கு 10,000 கோடி ரூபாய் அரசுக்கான தொகையை கட்டாமல் அங்கேருந்து தப்பிச்சு ஓடி லண்டனில் செட்டில் ஆனவர் தான் இந்த லைக்கா சுபாஸ்கரன். இந்த வழக்கு இன்னும் பிரான்சில் நடக்குது, நிலுவையில் இருக்குது. எப்படி நீ சர்வதேச குற்றவாளின்னு சொன்னால் பிரான்சிலிருந்து அந்த குற்ற ஆவணங்களுக்கு அவர் கொடுக்கலாம். அப்போ இவர் எப்படி கார்ப்பரேட் நிறுவனங்களை ஒழிக்கிறதாக சொல்கிறாரு? கதையை மாற்று. நான் அரசியலில் இருக்கேன், நாடாளுமன்ற உறுப்பினராக போகிறேன், திமுகவுக்கு ஆதரவு கொடுக்குறேன், நான் இப்படி எனக்கு பல ரோல் இருக்குது. பாதி நடிகர் பாதி அரசியல்வாதி. என்னை அரசியல் பாதிச்சிடக்கூடாது. தொடர்ந்து பல சீனஸ் காட்சிகளை ஷார்ட்டை மாற்றினா அந்த ஆள் எல்லாத்தையும் மாற்றிட்டார். இப்போ கமலஹாசன் கதாநாயகன் நடிக்க வேண்டிய இந்தியன் 2 கெஸ்ட் ரோலாக நடிக்கிறார். சங்கர் ஒரு பக்கம் இழுக்கிறாரு, கமல் ஒரு பக்கம் இழுக்கிறாரு, சுபாஸ்கர் ஒரு பக்கம் இழுக்கிறாரு. ஒரு வண்டியை 3 மாடு 3 பக்கம் எடுத்தால் வண்டி போகுமா? கடைசியாக 4வது நபர் உதயநிதி களத்தில் இறங்குறாரு. களத்தில் இறங்கி நடந்து போச்சு, நான் மீதி ஃபைனான்ஸ் பண்ணுறேன், என்கிட்ட ஒரு 1000 தியேட்டர் இருக்குது, நானும் ரிலீஸ் பண்ணிக்கிறேன். இப்படித்தான் இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. ஆக மொத்தம் சுபாஸ்கரன், சங்கர், கமல் 3 பேர் ஈகோ. சினிமாவில் காம்ப்ரமைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, திமுகவோட காம்ப்ரமைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, 2 பேரோட காம்ப்ரமைஸ், சினிமாவிலையும் காம்ப்ரமைஸ். அப்போது போராட்ட குணம் உள்ள உலக நாயகன் எல்லாத்துக்கும் கூட காம்ப்ரமைஸ்னா அப்போ என்ன இருக்கும்? இதுதான் இந்தியன் 2. இந்தியன் 3 எல்லாம் வராது. இந்தியன் 2வோட இந்த கூட்டணி. ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இந்தியன் 2 படம் வெளியாகி இப்போ பலதரப்பட்ட கமெண்ட்ஸ் போயிட்டுருக்கு. நல்லா இருக்குது, நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி போயிட்டுருக்கு. அப்படின்னும் போது இன்னொரு பக்கம் இந்த படம் பேசுகிறதே லஞ்சம், ஊழல், இதை பற்றி தான் பேசியிருக்கு. இந்தியன் முதல் பாகமும் அதை தான் பேசியிருந்தது. அதற்கு ஏகப்பட்ட வரவேற்புகள். கிட்டத்தட்ட 28 ஆண்டுகளுக்கு பிறகு அதோடைய 2ஆம் பாகம் அதே கூட்டணியில், சங்கர் கமல் கூட்டணியில் வெளிவருது. தயாரிப்பாளர் லைக்கா ப்ரொடக்ஷன், சுபாஸ்கரன் அவர்கள் தான். இதில் என்னென்னா, தேட்டரில் படம் பார்க்கும்போது லஞ்சம் ஊழலை பற்றி முதல்ல சொல்கிறாங்க, அடுத்தது வருது ரெட் ஜெயிண்ட் அப்படின்னு பேர் வந்தோன்னே எல்லாருமே கொஞ்சம் சிரிக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு பக்கம். அடுத்தது லைக்கா ப்ரொடக்ஷன் உள்ள வராங்க. எதனால் இந்த ஒரு சிரிப்பலை? ஏன் இதை ஒரு இதுவாக பார்க்குறாங்க? லஞ்சம் ஊழல் சொன்னதுக்கப்புறம் லைக்காவும் ரெட் ஜெயிண்ட்டும் வரும்போது என்ன தவறு இருக்காங்க? இல்லை, இதில் என்ன ஒரு விஷயம்னா, இந்தியன் 1 சங்கர் இந்தியன் தாத்தா ஒரு பெரிய இந்தியன் தாத்தா கமலுக்கு நரம்பு புடைக்க எங்கு லஞ்ச லாவண்ய ஊழல் நடக்கிறதோ அங்கெல்லாம் இந்தியன் தாத்தாவை போல அத்தனை பேரும் தட்டி கேட்கணும். அதுதான் அந்த படத்தினுடைய கதை கரு. சுதந்திரம் வாங்கிய பிறகு சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு தான் இந்த நாட்டின் மீது அக்கறை இருக்கும், இந்த நாட்டின் மீது அன்பு இருக்கும், பாசம் இருக்கும் இந்த மக்கள் மீது. இதுதான் அந்த படத்தினுடைய கதை. இதே கதை தான் ஜென்டில்மேன்லையும் எடுத்திருக்காரு சங்கர். முதல்வன் படம் அதுதான், இந்தியன் படம் அதுதான், ஆக மொத்தம் எல்லாமே அதுதான். ஆனால் இப்போ இந்த படம் 5.5 வருடம் பூஜை போட்டு இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு. என்ன பிரச்சனைனா, சங்கரை பொறுத்தவரை சங்கர் ஒரு பெரிய கார்ப்பரேட்டு டைரக்டர். சங்கர் யார்கிட்ட அசோசியேட்டாக இருக்காருன்னா, தொழிலை கற்றுக்கிட்டதை எஸ்.ஏ. சந்திரசேகர், விஜயுடைய அப்பாட்ட. அவர் ஒரு புரட்சி இயக்குனர், எப்பவுமே அடித்தட்டு மக்களுக்கான ஒரு இயக்குனர். பிரச்சனைகளை பேச, சட்டம் ஒரு இருட்டறை, பல படங்கள். ஆமாம், எல்லாமே சமூக அக்கறையோடு இருக்கு. ஆமாம். அப்போது அவரிடம் தொழிலை கற்றுக்கொண்ட சங்கர், அவருக்கு இப்போ ஆலோசகர் யாருன்னு கேட்டால், ஷா அப்படிங்கிற தமிழ் பேரை சமஸ்கிருத ஷாவாக மாற்றுறாரு. ஏன்? சங்கர் ஆயிட்டார். இந்த சங்கரை மாற்ற யோசனை சொன்னவர் தமிழர்களை கேவலமாக சித்தரிக்கக்கூடிய
எழுத்தாளர் சங்கி பாலகுமாரன். திருவண்ணாமலையில் ஒரு சாமியார்கிட்ட போய் இந்த பேரை மாற்றிக்கன்னு சொல்கிறார். பாலகுமாரன் மிக தரம் தாழ்ந்த ஒரு எழுத்தாளன், தமிழர்களே மன்னிக்கப்பட முடியாத ஒரு எழுத்தாளன். எப்படின்னு அவர் நான் இந்த காரணத்தை சொல்கிறேன்னா, அங்கவை சங்கவை 2 தமிழ் கதாபாத்திரங்கள் என்பது வரலாற்று கதாபாத்திரங்கள். வீர யுக நாயகன் வேல்பாரி தன்னுடைய உடலையே எதிரிகளுக்கு தானமாக கொடுத்தார். எது கேட்டாலும் தானமாக கொடுப்பான். அந்த பாரி மண்ணை தன்னுடைய எதிரிகளால் வெல்ல முடியல. பல யுத்தங்களில் சேர சோழ பாண்டிய 3 பேர் ஒரு சின்ன ஒரு குறுநில மன்னங்கட்ட வெற்றி பெற முடியல. இவனை எப்படியா வெற்றி பெறுவதன் போது யாசகம் வேலை அவனுடைய உயிரை. அப்படி யாசகம் கேட்டு என்ன வேணும்னு கேட்குறான், அவனுடைய உயிர் வேணுங்கிறான். எடுத்துக்க என் உயிரின்னு. எங்கே நீங்கள் ஒரு அரச மண்டபத்தை தன்னுடைய உயிரை தானமாக கொடுத்து கையை வெட்டுறான், காலை வெட்டுறான், உடம்பு வெட்டி கொள்றான் எதிரி நாட்டு ராஜா. அதையே சகித்து கொண்டவன் செத்து போகிறான். இதுதான் வேல்பாரி கதை. நீங்கள் மதுரை எம்பி வெங்கடேச ஒரு பெரிய நாவலை எழுதியிருக்கார். அவருடைய மகள் தான் அங்கவை சங்கவி. அப்போது 2 பேரையும் சிவாஜி படத்தில் மூஞ்சியில் கறி பூசி அங்கவை இங்கவை இல்லைன்னா பொங்கவைன்னு ஒரு வரலாற்று கதாபாத்திரத்தை கேவலப்படுத்துகிற சங்கி பாலகுமாரனை இந்த தமிழனை விட்டு வச்சிருக்கு. நானா வன்முறையை தூண்டலை, எதிர்ப்பு தெரிவிக்கலன்னு சொல்ல வரேன். அப்போது இதுதான் சங்கருடைய அடையாளம். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போது இந்த இந்தியன் 2 படம் எடுத்திருக்கார். இந்தியன் 2 படம், இந்தியன் 1 படம் எல்லோரும் பார்த்தாங்க. அதில் இந்தியன் தாத்தா நரம்பு உடைக்க லஞ்சம் ஊழல் வாங்குகிற மாநில அரசு அதிகாரிகளை பழி வாங்குறார். இப்போ இந்தியன் 2ல் கார்ப்பரேட் முதலாளிகளை இந்தியன் தாத்தா வந்து அழிச்சிட்டு போயிடுறார். கெஸ்ட் ரோல் மாதிரி வர்றாருன்னு படம் பார்த்த ரசிகர்கள்லாம் சொல்கிறாங்க. அப்போது என்ன நடந்ததுன்னா, இந்த படத்துக்கு 500 கோடி ரூபாய் பட்ஜெட். 5.5 வருட காலம் நடக்குது. நடுவில் நிறைய பிரச்சனை, கொரோனா, அப்புறம் உயிரிழப்புகள் இதெல்லாம் நிறைய நடந்தது. படம் ஆரம்பிக்கும் போது விவேக் உயிரோடு இருந்தார், விவேக் இல்லை, மனோபாலா இருந்தார். இப்படி பல பிரச்சனைகள். இதில் ஒரு கட்டத்தில் நீங்கள் ஒரு பெரிய சர்வதேச குற்றவாளி சுபாஸ்கரன், சர்வதேச குற்றம். ஆமாம், எப்படின்னா ஆதாரத்தோடு சொல்கிறேன். ஃப்ரான்ஸில் லார்ட் செப்பல் ஒரு பகுதியில் ஒரு சின்ன பெட்டிக்கடை வைத்திருந்த ஒரு சாதாரண நபர். இந்த பெட்டிக்கடை நபர் இலங்கை தமிழர்களுக்கு சிம் கார்டு விற்கிறார். அப்போ சிம் கார்டு விற்கிற பொழுது ஐரோப்பாவில் 10 லட்சம் தமிழர்கள், ஈழத்தமிழர் இருக்கான். இவன் எல்லாருமே ராத்திரியான இலங்கைக்கு பேசுவான். அப்போது சில சலுகைகளோடு இந்த அவர் வச்சுருந்த கம்பெனிக்கு பேர், அவங்க அம்மா பேர் ஞானம் கம்யூனிகேஷன்ஸ். இது தான் அவர் வியாபாரம் பண்ணுறார். இந்த வியாபாரம் ஒரு காலகட்டத்தில் கோடிகளில் வந்த பிறகு அவர் ஞானம் டெலிகம்யூனிகேஷன்னு ஒரு தனியாக ஒரு சேவையை ஆரம்பிக்கிறார். அந்த சேவை பிரான்ஸ் அரசாங்கத்திலிருந்து சிம் கார்டு தனியாக, இப்போ நம்ம ஊரில் இருக்கிற ஏர்டெல் மாதிரி ஒரு நிறுவனத்தையே ஆரம்பித்து அரசுக்கு 10,000 கோடி ரூபாய் அரசுக்கான தொகையை கட்டாமல் அங்கேருந்து தப்பிச்சு ஓடி லண்டனில் செட்டில் ஆனவர் தான் இந்த லைக்கா சுபாஸ்கரன். இந்த வழக்கு இன்னும் பிரான்ஸில் நடக்குது, நிலுவையில் இருக்குது. எப்படி நீ சர்வதேச குற்றவாளின்னு சொன்னால் பிரான்ஸ்லேருந்து அந்த குற்ற ஆவணங்களுக்கு அவர் கொடுக்கலாம். அப்போ இவர் எப்படி கார்ப்பரேட் நிறுவனங்களை ஒழிக்கிறதாக சொல்கிறாரு? லைக்காவே கார்ப்பரேட் தான்றீங்க. லைக்காவே கார்ப்பரேட் நிறுவனமாக மாறிய பிறகு எப்படி ஒரு கார்ப்பரேட்டை ஒழிக்க முடியும்? அல்ஜீரியான்னு ஒரு நாடு, அல்ஜீரியான்னு ஒரு நாட்டுக்குள்ளே போகிறாரு. அங்கே அந்த அமைச்சரோட ஒரு டெலிகம்யூனிகேஷன் ஆரம்பித்து அங்கேயும் பல 1000 கோடியோட தலைமுறைவான நபர் தான் இந்த நபர். இவர் 500 கோடி ரூபாய் பட்ஜெட். எவ்வளவு? 500 கோடி பட்ஜெட். இந்த 500 கோடி பட்ஜெட்டோட படம் 5.5 வருஷமாக நடக்கலை. கமல் என்ன பண்ணுறாரு? அரசியல் ஆசை வந்துருச்சு. அரசியல் ஆசை வந்த பிறகு ராகுல் காந்தியிட்ட சேர்ந்து எம்பியாக போகிறார். ராகுல் காந்தி கர்நாடகா தேர்தலில் போய் பிஜேபிக்கு எதிராக பிரச்சாரம் பண்ண சொல்கிறாரு. பிரச்சாரம்
பண்ணாமல் பதுக்கிடுறாரு. வெற்றி பெற்ற பிறகு மேடைக்கு போகிறாரு. போலி அரசியல்வாதிகள் எல்லாம் போன உடனே ராகுல் அவரை முகம் கொடுத்து பேசலை, துணை முதலமைச்சர் சிவகுமார் பேசலை, இப்படி யாருமே பேசலை. ஆனால் அதன் பிறகு காங்கிரஸில் ஒன்றும் கதையாகாதுன்னு திமுக வந்து சரண்டர் ஆகிட்டார். விஸ்வரூபம் படம் வரைக்கும் இவர் நடிகர் தான். விஸ்வரூபம் படத்தில் படம் ரிலீஸ் ஆவதற்கு முன்பு சென்னையில் காமராஜர் அரங்கில் ஒரு நிகழ்ச்சி, சிதம்பரத்தை வச்சு ஒரு புத்தகம் வெளியீடு, இவர் சீஃப் கெஸ்ட். வேட்டி கட்டிய தமிழர் ஏன் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் ஆகக்கூடாது இந்த சிதம்பரம்னு கேட்குறாரு ஜெயலலிதா கவர்மெண்ட். அந்த அம்மா விஸ்வரூபம் படத்தை தியேட்டரில் முஸ்லீம்களை தீவிரவாதி பயங்கரவாதியாக காமிக்கிற காரணத்தினால சட்டம் ஒழுங்கு கெட்டு போகும், நான் இதுக்கு பொறுப்பாக முடியாதுன்னு அந்த அம்மா போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கல. அந்த படம் திரையிட முடியாமல் பொட்டியில் பதுங்கிடுச்சு. தியேட்டருக்கார ஏன் பயந்தான்னா, நீங்கள் 100 ரூபா டிக்கெட்டு வாங்கிட்டு உள்ளே வந்தாங்க, நீங்கள் யாராவது இந்த முஸ்லீம் அமைப்புங்கிற பேரில் சமூக விரோதி சீட்டை உடைச்சிட்டான், சோபாவை கிழிச்சிட்டான்னா 1000 ரூபா போச்சு. அவன் டிக்கெட் எவ்வளோ கெடுப்பான்? 100 ரூபாய்க்கு கெடுப்பான். அப்போ எல்லா சீட்டும் சோபாவை பிச்சுட்டு போயிட்டுவான் சமூக விரோதி. இது வந்து முஸ்லீம்கள் மீது விழுகும். இதெல்லாம் ஏன் வம்புன்னு அந்த அம்மா போலீஸுக்கு ப்ரொடெக்ஷனை கொடுக்கல. அந்த படம் எடுக்க முடியல, ஓட முடியல, பொட்டிக்கில் போயிடுச்சு. இந்தியாவை விட்டே வெளியேறன்னு சொல்லி அதுக்கு பிறகு தான் அரசியலுக்கே வர்றார் கமல். அரசியல் இருந்தால் நமக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைக்கும், நமக்கு எதிர்ப்பு செய்வதற்கு ஒரு பெரிய கூட்டம் சேர்ந்துடும், இதுதான் ஒரு அரசியலுக்கே வர்றாரு. அப்போது அரசியலுக்கு வந்த பிறகு இந்தியன் 2ல் அரசியலே பேச முடியல, கார்ப்பரேட்டை எதிர்க்க முடியல, ஆளுங்கட்சி எதிர்க்க முடியல, பிஜேபி எதிர்க்க முடியல, எந்த டெல்லி அரசாங்கத்தில் கார்ப்பரேட் கட்சி எதிர்க்க முடியல. இல்லை, அப்போ பரவலாக குற்றச்சாட்டு இல்லைன்னா அந்த படத்து மேலே உள்ளது உள்ளூர் அரசியலை பற்றி நீங்கள் பேசாமல், உள்ளூரில் நடக்கிற ஊழலை பற்றி பேசாமல், நீங்கள் வெளி மாநிலங்களில் நடக்கிறது, குஜராத்தில் நடக்கிறது, அங்கே நடக்கிறத மட்டும் பேசுகிறது தான் பெரிய குற்றச்சாட்டாக வச்சுருக்காங்க. அப்போனா இது தெரிஞ்சே எடுக்கப்பட்டிருக்கா? கண்டிப்பாக. ஏன்னா சங்கர் வந்து கட்டுப்பாட்டில் கமல் இல்லை, கதையை மாற்று, நான் அரசியலில் இருக்கேன், நாடாளுமன்ற உறுப்பினர் ஆக போகிறேன், திமுகவுக்கு ஆதரவு கொடுக்குறேன், நான் இப்படி எனக்கு பல ரோல் இருக்குது, பாதி நடிகர் பாதி அரசியல்வாதி, என்னை அரசியல் பாதிச்சிடக்கூடாது. தொடர்ந்து பல சீனஸ் காட்சிகளை ஷார்ட்டை மாற்றுனா அந்த ஆள் எல்லாத்தையும் மாற்றிட்டார். இப்போ கமலஹாசன் கதாநாயகன் நடிக்க வேண்டிய இந்தியன் 2 கெஸ்ட் ரோலாக நடிக்கிறார், வந்து போகிறாரு. இது எப்படி இந்த படம் ரசிகர்களால் ரசிக்கப்படும்? அவன் என்ன நான் எதிர்பார்த்து வந்து இந்தியன் 2 இல்லை, இந்தியன் 3ல் ஏதாவது வரும் பார்த்துக்கலாம். இந்த கூட்டணி இதோட உடஞ்சி போச்சு. கமல், சங்கர், லைக்கா, இதில் இந்த பஞ்சாயத்து பண்ணி வச்சது யாருன்னு கேட்டிங்கன்னா ரெட் ஜெயண்ட், உதயநிதி. ஏங்க நடந்து போச்சு, படத்தை ட்ராப் பண்ணாதீங்க, மேற்கொண்டு எவ்வளோ கோடி வேணும் நான் தர்றேன், இதை படத்தை முழுசாக எடுத்து ட்ராப் பண்ணுற மாதிரி இருந்தாங்க. ஆமாம், சுபாஸ்கரனும் சங்கரும் படத்தை ட்ராப் பண்ணுற முடிவுக்கு போயிட்டாங்க. சுபாஸ்கரனுக்கு இதில் ஒரு 200 கோடி இல்லை, 300 கோடி லாஸ். போனால் போது, இனி என்னால் எடுக்க முடியாது. ஏன்னா சங்கர் என்ன பண்ணுவார்னா, ஒரு படம் எடுக்கிற காசில் ஒரு பாட்டு தான் எடுப்பார், ஒரு பாட்டு எடுத்துரு, படமே எடுக்கிற பணத்தில் ஒரு பாட்டு தான் எடுப்பார். அப்போது ரெட் ஜெயிண்ட சன் பிக்சர்ஸை எந்திரன் படத்தை ட்ராப் பண்ணுற நிலைமை வந்துருச்சு. வந்து வழக்கு போட்டு, மேனேஜர் மேலே வழக்கு போட்டு பல பஞ்சாயத்து நடந்தது. அப்போது இதுதான் சங்கர் ஒரு பக்கம் இழுக்கிறாரு, கமல் ஒரு பக்கம் இழுக்கிறாரு, சுபாஸ்கர் ஒரு பக்கம் இழுக்கிறாரு. ஒரு வண்டியை 3 மாடு 3 பக்கம் எடுத்தால் வண்டி போகுமா? கடைசியாக 4வது நபர் வந்து உதயநிதி வந்து களத்தில் இறங்குறாரு. களத்தில் இறங்கி நடந்து போச்சு, நான் மீதி ஃபைனான்ஸ் பண்ணுறேன், என்கிட்ட ஒரு 1000 தியேட்டர் இருக்குது, நானும் ரிலீஸ் பண்ணிக்கிறேன். இப்படித்தான் இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. ஆக மொத்தம் சுபாஸ்கரன், சங்கர், கமல் 3 பேர் ஈகோ. இந்த 3 பேர் ஈகோவை மொத்தமாக துடை தெரிந்துட்டு நான் பொறுப்பெடுக்கிறேன்னு உதயநிதி முயற்சியில் தான் அந்த படமே ரிலீஸ். அதுதான் இந்த உதயநிதிக்கு பக்கபலமாக நிற்பேன்னு சொன்னது அந்த ஆடியோ லான்ச்சில். அதுதான் மேட்ரு. இப்போ உறுதியாக வந்து இந்த 2026 நோக்கி போகுது அவருடைய, கமலோடைய பயணமும் திமுகவை நோக்கி தான் போகுது. திமுகவில் அவர் எம்பி ஆகணும் அப்படிங்கிறது அவருடைய தீராத ஆசை. ஷோ இருந்தார், வைஜெயந்திமாலா பாலி இருந்தாங்க, ஹேமா மாலினி இருந்தாங்க, அமிதாப் பச்சன் இருந்தார், அதே ஜெயலலிதாவும் ராஜ்யசபா சீட்டில் தான் இருந்தாங்க. அதே சீட்டில் போய் உட்காரணும், தன்னுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக மாறணும். இப்போ 70-75 வயசு ஆகி போச்சு அவருக்கு. 70 வயசு ஆச்சா? ஆயிடுச்சு. 69 70 ஒரு 5 வருஷம் 75.
எம்பியாக இருக்கணுங்கிறது தான் அவருடைய இறுதி ஆசை. அதை நோக்கி சினிமாவில் காம்ப்ரமைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. திமுகவோடும் காம்ப்ரமைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. 2 பேரோட காம்ப்ரமைஸு, சினிமாவிலையும் காம்ப்ரமைஸு. அப்போது போராட்ட குணம் உள்ள உலக நாயகன் எல்லாத்துக்கும் கூட காம்ப்ரமைஸ்னா அப்போ என்ன இருக்கும்? இதுதான் இந்தியன் 2. இந்தியன் 3 எல்லாம் வராது. இந்தியன் 2வோட இந்த கூட்டணி இல்லை. இந்தியன் 2 எடுக்கும்போது இந்தியன் 3 எடுத்துட்டாங்களாம் சார். அதை எடிட் பண்ணி வச்சுருக்காங்க போல. அதாவது இந்தியன் 3 இந்தியன் 2 எப்படி இருந்தால் இந்தியன் 3 எப்படி இருக்கும்? இல்லை, இந்தியன் 2 தான் நல்லா இல்லையா, இந்தியன் 3 நல்லா இருக்குமா? அப்படிதான் சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, நமக்கு தெரியாது. இல்லை, இருக்கலாம், யாருக்கு தெரியும். அப்போது கமலும் ஒரு கார்ப்பரேட்டு நடிகர், கார்ப்பரேட் அரசியல்வாதி. சங்கரும் ஒரு கார்ப்பரேட்டு சிந்தனையாளன். அவருக்கு யார் யார் எழுத்தாளர்னா சுஜாதா, ஜெயமோகன், கேரளா நாயர், இந்திரா சௌந்தரராஜன், பாலகுமாரன், எல்லாமே கார்ப்பரேட் ஆட்கள். எல்லாமே கார்ப்பரேட் ஆட்கள் தான். இவர் கார்ப்பரேட்டு இயக்குனர். சுபாஸ்கரன் இன்டர்நேஷ்னல் கார்ப்பரேட், பன்னாட்டு ஒரு பெரிய வணிகர். அப்போது இவர்கள்லாம் சேர்ந்து எப்படி கார்ப்பரேட்டை ஒழிக்க முடியும், ஏழை எளிய மக்களுக்கு உதவ முடியும்? ஆனால் இவர் சுபாஸ்கரன் முதல்ல உள்ளே வரும்போது விஜய் அவர்களுடைய படத்துலேருந்து தான் உள்ளே வந்தார். கத்தி படத்துலேருந்து தான் வருவார். அப்போ வந்து பயங்கரமான எதிர்ப்பு இருந்துச்சு. ஆனால் அதற்கப்புறம் அந்த எதிர்ப்புன்றது எங்கே காணாமல் போச்சு? அவர் ராஜபக்சேவுடைய பினாமி. ராஜபக்சே மகன் எம்பியாக இருக்கிற நாமல் ராஜபக்சே தான் ஐரோப்பா நாடுக்கு வந்தால் முழு செலவை ஏற்றுக்கொள்ளுபவர் சுபாஸ்கரன். சுபாஸ்கரன் வந்து நீங்கள் 2006 புலிகள் வந்து சமாதான காலம். அந்த சமாதான காலத்தில் இலங்கை தேர்தல் நடக்குது, நாடாளுமன்ற தேர்தல். அப்போது தமிழர்கள் யாருக்கு ஓட்டு போட்டாங்களோ அவங்க தான் ஜனாதிபதி வர முடியும். புலிகள் ஒரு பெரிய வரலாற்று தப்பு பண்ணுறாங்க. என்ன தப்பு பண்ணுறாங்கன்னா, புலிகள் செய்யவே மாட்டாங்க, ஆனால் அது பிரபாகரனும் புலிகளும் சமூகத்தை நோக்கி தான் அவங்க போராட்டம். ஆனால் ஒரு கணக்கு தப்பாக போயிடுது. என்ன கணக்குனா, ரணில் இந்திய அமெரிக்க சார்பு நிலை, ராஜபக்சே சீன ஆதரவு நிலை. இப்போ பெரிய எதிரியே இந்திய ஆதரவு நிலை தான் ரணில் விக்ரமசிங்கா. அதனால தமிழர்கள் ரணிலுக்கு ஓட்டு போடாமல் யாருக்கும் ஓட்டு போடாமல் ஒதுக்கிட்டாங்க. ராஜபக்சே ஜெயிச்சாங்க. இதற்காக ராஜபக்சே ஒரு பெரிய தொகை கொடுக்குறான். அந்த தொகை தான் சுபாஸ்கரனுக்கு இவ்வளோ கோடிகள் சேர்ந்தது ஐரோப்பாவில். அப்போது புலிகளை ஏமாற்றியவர், ராஜபக்சேவோட நெருக்கமாக உள்ளவர், பிரான்ஸ் அரசாங்கத்தை ஏமாற்றியவர், அல்ஜீரியா நாட்டை அமைச்சரை ஏமாற்றியவர், இன்னும் 5 பேர் ஃப்ரெஞ்சுக்காரன். நீங்கள் அந்த ஞானம் கம்யூனிகேஷனுடைய சிஇஓ தலைமை செயல் அதிகாரி ஜெயிலே கிடக்கான். இவர் தப்பிச்சு போயிட்டார். இப்படியான நபர் தான் தமிழ்நாட்டில் கொண்டாடப்படுகிற தயாரிப்பாளர். ஏன்னா முதல் படத்துக்கு இருந்த எதிர்ப்பு இல்லை. நீங்கள் இப்போ சீமான் கட்சிக்கு நிதி கொடுக்குறாரு. நீங்கள் அவருடைய தலைமை செயல் அதிகாரி யாருன்னு கேட்டால் பாட்டாளி மக்கள் கட்சி ஜி.கே. மணியனுடைய மகன் தமிழ் குமரன். அவர் தான் அந்த நிறுவனத்தினுடைய தலைமை செயல் அதிகாரி. யாரும் உள்ளே வந்துட முடியாது, எந்த சினிமாக்காரனும் சொல்ல முடியாது. அதுக்கு தான் அவர் பாமகவினுடைய மாநில இளைஞரணி செயலாளர் இப்போ அன்புமணி அவர் எடுத்துட்டார். அவர் தான் தமிழ் குமரன். இதெல்லாம் அவர் அரசியல் தேவைப்படுது. கமலுக்கு அரசியல் தேவைப்படுது, லைக்காவுக்கு அரசியல் தேவைப்படுது, சங்கருக்கு அரசியல் தேவைப்படுது, உதயநிதிக்கும் அரசியலோடு இருக்கார். அப்போது அரசியல் இல்லாமல் இந்த 500 கோடி ரூபா பட்ஜெட்டு நகரவே இல்லை. ஆனால் மக்களுக்கு ஏதாவது போய் சேர்ந்துருக்கானா ஒன்றும் சேரல, எந்த கருத்தும் போய் சேரல. கார்ப்பரேட்டை எதிர்ப்பதாக சொல்கிறதே கார்ப்பரேட். இது எப்படி நடைமுறைக்கு ஓடும், இது எப்படி கருத்து இருக்கும், இதில் எப்படி கரு இருக்கும்? அதான் இப்போது சந்திரசேகருடைய சிஷியன் இப்படியா ஒரு கார்ப்பரேட்டாக மாறுறான். இதுதான் சினிமா துறையில் இருக்கக்கூடியவருடைய கடுமையான விமர்சனம். இந்த விமர்சனம் நீங்கள் எந்த படம் எடுத்தாலும் சங்கரை பொறுத்தவரை ஒரு கார்ப்பரேட்டாக தான் சிந்திப்பாரே தவிர ஏழை எளிய மக்களுக்கான சிந்தனையாளனே இல்லை. பாகுபலி ராஜமௌலியை விட அதிக சம்பளம் வாங்குகிற இயக்குனராக தமிழ் அறியப்படுகிறார், பிரம்மாண்டத்தை காமிக்கிறார். ஆனாலுமே தமிழ் ரசிகர்களுடைய தமிழர்களுடைய சமூக அக்கறையோடு படம் எடுக்கக்கூடிய ஒரு இயக்குனராக சங்கர் அறியப்படவில்லை.
அது ஒட்டுமொத்தமாக ஒரு கார்ப்பரேட்டை எதிர்க்கக்கூடிய ஒரு படம், அதுவே கார்ப்பரேட் மூலியமாக தான் வருது, தொகை மூலியமாக தான் வந்திருக்கு. அதற்கு எதிரான ஒரு படமாக தான் இருக்குது அப்படின்றது தான் செய்தியாக இருக்குது. மிக்க நன்றி சார், இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக பல்வேறு தகவல்களை பகிர்ந்தமைக்கு ரிட்ரோலுக்கின் சார்பாக மிக்க நன்றி, வணக்கம்.